ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷப்னா செல்வகுமார், பிஎம் மாம்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்துங்க. நாங்கள் ஒரு 5 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து வைல்ட் டர்மரிக் ஃபேஸ் பேக் பவுடருங்க. எதனால இது வைல்ட் டர்மரிக் ஃபேஸ் பேக் பவுடர் அப்படின்னா, இதில் ஒரு விரலி மஞ்சள், வசம்பு, கொண்டக்கடலை, பாதாம், பார்லி அரிசி, அந்த மாதிரி ஒரு 5 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். இது வந்து குழந்தைங்க வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குளியல் பவுடராகவும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸோ இல்லை உங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து பச்சை பால்லையோ இல்லை பச்சை தண்ணிலையோ நீங்கள் கலந்து இதை ஃபேஸ் பேக் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 20 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குளிக்கிறப்ப குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து முருங்கைக்காய் இட்லி பொடி பவுட்ரு. இந்த முருங்கைக்காய் இட்லி பொடி பவுட்ரு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, முருங்கைக்காய் இலையை பொரித்து நல்லா சுத்தமாக கழுவி வெயிலில் காய வச்சுட்டு பருப்பு வகைகள் ஒரு 6-7 பருப்பு வகைகள் சேர்த்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி உங்களுக்கு பவுட்ரு ஃபார்மேட்டில் தரோம். இதை நீங்கள் வந்து இட்லிலையும் கலந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை தோசை மாவும் தோசை ஊற்றுறப்ப தோசை மாவும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை ஊற்றி அதில் பொடியாக தூவியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது கருப்பு உளுந்து கஞ்சி. இந்த கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் வந்து வயசுக்கு வந்த குழந்தைங்க இல்லை பியூபர்ட்டி அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னன்ஸ் லேடிக்கும் அவங்களோட இடுப்பு நல்ல வழுவழைக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கருப்பு உளுந்த கஞ்சியை நம்ம கூல் ஃபார்மேட்டில் குடிக்கலாம். அடுத்தது கருப்பு கவனி அரிசி. இதில் ராஜாக்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவனி யூஸ் பண்ணி கஞ்சி ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்குறோம், கஞ்சி பொடி ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்குறோம். இதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் உங்களுக்கு தேவையான அளவை எடுத்து கூலாக காய்ச்சி குடிச்சுக்கலாம். இதில் கூழ் காய்ச்சினதுக்கப்புறம் தயிர் கலந்து பச்சை மிளகா உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் இதில் சாப்பிட்டுக்கலாம். அது எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்பிட்ணும். அடுத்தது மல்டிகிரெயின் சத்து மாவு பவுடரு. இதில் ஒரு 30 வகையான பொருட்கள் சேர்த்துருக்காங்க. அது சத்துள்ளது, சுகாதாரமானது, பாரம்பரியமான பொருட்கள் கொண்டு இதில் பவுட்ரு ஃபார்மேட்டில் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இது நீங்கள் காலையில் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு கஞ்சி ஃபார்மேட்டில் நீங்கள் அதை கூல் பண்ணியாகவும் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த 5 காம்போ பேக் கொண்ட பேக் வேணும் அப்படின்னா, 5 பொருட்கள் காம்போ பேக் வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 1050 rupees வித்தவுட் ஷிப்பிங்.